ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை பாருங்கள். இன்றைக்கி வந்து சின்னஞ்சிறுகளையே சீரியலோட ப்ரோமோ வழியாக இருக்குது. அதை வச்சுக்கொண்டு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். என்னென்னு சொன்னால், சின்னஞ்சிறுகளையே சீரியலில் வந்து இந்துவுக்கு வந்து அவங்க வேலை காட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்துவுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி உங்களோட அப்பாவும் அக்காவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலை, நீ கொஞ்சம் வா இந்துன்னு சொல்லி கால் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்துவும் ஐயோ அக்கா ஏன் போச்சுது அண்டி போட்டு அவங்களோட அப்பாவை கால் பண்ணி கேட்பாங்க, ஏன்னப்பா அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்களோட அப்பா சொல்லுவார், இப்படி இந்துமா அக்கா வந்து ஒரே வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிறாள், என்ன பிரச்சனையாக தெரியலை, இப்போ ஒரு கிழமையாகவே இரவிரவா இதுதான் பிரச்சனை, அவளுக்கு வாமிட் பண்ணிட்டு இருந்தா ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிட்டுதா இல்லாட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிக்கத்தானே வேணும், அதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி இந்தோட அப்பா சொல்லுவார். அதுக்கு பிறகு வந்து இந்து வந்து அக்காட்ட கொடுங்கப்பான்னு சொல்ல, அப்போ அக்காட்ட வண்டி கதைப்பாங்க. அப்போ இந்து கேட்பாங்க, அக்கா உனக்கு தெரியாதா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதா, நீ எனக்கு ஹாஸ்பிட்டல் போனான்னு சொல்லி இந்து வந்து அக்காவுக்கு பேசுவாங்க. அப்போ அக்கா சொல்லுவாங்க, இல்லை இந்து நான் போகலை, இவர் தான் அப்பா தான் வந்து நான் வாமிட் பண்ணுறதை பார்த்துட்டாரு, அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருந்தார். அப்போ நான் என்னத்தை சொல்ல, நான் சொன்னேன் எனக்கு சும்மா தலை சுற்றுது, வாமிட் வருது, ஃபுட் பாய்சன் ஆகிட்டு தான் தெரியலான்னு நான் சொல்ல, அப்பா வேறு வா ஹாஸ்பிட்டலுக்கு போகமான்னு இழுத்துட்டு வந்துட்டாரு, நான் என்ன செய்ய, எப்படியாச்சும் என்னை காப்பாற்றிந்து அப்பாவுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சரி எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சொல்லு, நாங்கள் எதையா வாரேன்னு சொல்லி போட்டு இந்துவும் வீட்டை விட்டு வலிக்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், இந்துவை வந்து சாப்பாடு மாற சொல்லி புவனா சொல்லுவாங்க. அப்போ புவனா சொல்ல இந்து சொல்லுவாங்க, அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, அதாவது போய் சொல்லிட்டு தான் வெளியில் போக பார்ப்பாங்க. அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, அப்பாவுக்கு வந்து நான் பார்க்க போகணும், அப்பா கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாரு, என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் அவசரமாக போகணுமென்று சொல்லி புவனாவுக்கு வந்து இந்த சொல்லுவாங்க. அப்போ புவனா சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் நாங்கள் விடையலாது, முதல்ல சாப்பாடை பரிமாற, அதுக்கு பிறகு நீ எங்கேண்டாலும் போ என்று சொல்லி புவனா வந்து இந்த கையை பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ இந்த சொல்லுவாங்க, நான் அவசரமாக போகணும் என்னை விடன்னு சொல்லி புவனாவை தள்ளி விட்டுட்டே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் வந்து கருணா வந்து வராங்க. கருணாட்ட வந்து சொல்கிறாங்க அவங்களோட அப்பா, இப்படி இந்துவை காணையில் வீட்டை விட்டு போயிட்டால் கிருபாவும் திவாகரும் வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அவங்க 2 பேரும் வாரத்துக்கு முதல் அந்த புள்ளி எங்கே நின்றாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லி அவங்களோட அப்பா வந்து கருணாவுக்கு சொல்லுவார். அப்போ கருணாவும் சரியான சொல்லி போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால், தீபாவை வந்து அவங்களோட டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிக்க வந்து டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ டாக்டர் வந்து தீபாட்ட கேட்பாங்க, என்ன பிரச்சனை, உனக்கு டேட் எத்தனை நாள் தள்ளி போயிருக்கேன்ட்டு உண்மையாக சொல்லண்டா. அப்போ தீபா முழுசாடிட்டு சரியாடி போட்டு சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட, இப்படித்தான் பிரச்சனை டாக்டர், அதாவது நான் லவ் பண்ணிக்க கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், கல்யாணம் பெற போய் கல்யாணம் நின்றுட்டது, அந்த அப்செட்டில் இருந்தே அப்பா வந்து இன்னும் மீண்டு வரையில, அதே பெரிய பிரச்சனையாக ஓடுது, அதுக்குள்ளே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வேறு தெரிஞ்சால் அப்பாவுக்கு உயிரே போயிடுமென்று நினைக்கிறேன், நீங்கள் தயவு செய்து இந்த உண்மையை அப்பா கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட வந்து கெஞ்சி கேட்பாங்க. ஆனால் டாக்டர் சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால், இப்போ வந்து உனக்கு நாள் வந்து தள்ளிட்டுது, இன்னும் ஒரு 10-15 நாளில் உனக்கு வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும், வயிறு வெளியில் தெரிய ஆரம்பித்தா உன்னை நீயே சொல்ல தேவையில்லை, அவங்களாவே கண்டுபிடிச்சிடுவாங்க, இது வந்து மறைக்கிற உண்மை இல்லை, எப்படியாச்சும் உங்களோட அப்பாட்ட நான் சொல்கிறேன் சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்ல, அப்போ டாக்டர்கிட்ட வந்து கெஞ்சுவாங்க, இல்லை டாக்டர் தயவு செய்து எங்களோட அப்பாட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லவும் டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் வந்து அவங்களோட அப்பாட்ட நான் சொல்லுவேன்ன்றபடியே நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து கருணா வேறு இந்து எங்கே தான் போனாலோ தெரியலை, இவள் எங்கே தான் சொல்லாமல் கொள்ளாமல் போகிறவள் வண்டி போட்டு தேடி திரிகிறாரு. இஞ்சாலி பக்கம் பார்த்தா இந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமெண்டிட்டு ஆட்டோ பிடிச்சி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருப்பாங்க. வீட்டில் வந்து எல்லாருமே பதட்டமாக இருப்பாங்க. ஏன்னு சொன்னால், கருணாண்ட அண்ணாக்கிட்ட குணம் தெரியும் தானே, அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, வந்து இந்துவை கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்ட்டு எல்லாரும் முழுசாடிட்டு வீட்டில் இருக்கிறாங்க. இப்படி இருக்க இந்துவும் பின்ன போயிட்டு இருக்கிறாங்க, ஐயோ அக்கா மாட்டிக்கிறாளா தெரியலை, ஒருவேளை மாட்டிக்கிட்டா அப்பா என்ன செய்வார், அப்பா என்ன முடிவெடுப்பார், நான் இதுக்கு என்ன செய்கிறேன்டே எனக்கு தெரியாமல் இருக்கேன்டே யோசிச்சுக்கிட்டே போவாங்க. அதுக்கு பிறகு வந்து கருணாவும் தேடிட்டு போவார் தானே, கருணாவும் தேடிட்டு போகிறாரு. இதுக்கு இடையில் வந்து டாக்டரும் அவங்களோட அப்பாட்ட உண்மையை சொல்ல வேண்டு போகிறாரு. அப்போ இந்து எப்படி அதை தடுத்து நிறுத்த போகிறாங்கன்னு தெரியலை. ஆனால் ஒருவேளை இந்து சில நேரம் கருணாட்டை வந்து உதவி கேட்கலாம். என்ன சொன்னால், கருணா வந்து இந்துவுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற இதாக தான் இருக்கிறாரு. அப்போ முதலாவது வந்து தீபாவுக்கு வந்து கல்யாணம் செஞ்சு வச்சா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு சொன்னால்
இந்து வந்து காசு சீதனம் கொடுக்கணும். அதாவது சீதனத்துக்கு ஏற்கனவே வீட்டை வந்து அடமானம் வச்சு தான் 10 லட்சம் காசு தீபா கொடுத்தது. அது வேற இன்னும் இந்துவுக்கு சரியாக தெரியலை. அப்போ இப்படி இருக்க மிச்ச காசு கொடுக்கணும். அதுவும் வீடு வேற இவங்களோட அண்ணாட்ட தான் அடைவிலையும் இருக்குது. அப்போ இந்து வந்து என்ன செய்வாங்க, ஒருவேளை கருணாட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம். இப்படி அக்காவுக்கு பிரச்சனை இருக்குது கருணா, அக்கா வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கிறான், அது தெரிய வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லி சில நேரம் கருணாட்ட கேட்கக்கூடும். ஏன்னு சொன்னால் கருணா இந்துவுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய மனநிலையில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்துவோட இந்த நிலைமைக்கு வந்து ஒரு வகையில் கருணாவும் தான் காரணம். அவர் வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட அக்காவுக்கு வந்து கல்யாணம் கட்டி வைப்பேன்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து தான் இந்துவை வந்து கல்யாணம் செஞ்சார். ஆனால் இப்போ வந்து ஒருவேளை அவளுக்கு உதவி செய்யாட்டிக்கு இவர் அந்த நேரம் செய்து கொடுத்த ப்ராமிஸ் வந்து மீறின மாதிரி ஆகிடும். அப்போ ஒருவேளை வந்து தீபாவுக்கு வந்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறது கருணா உதவி செய்யலாம். இங்கால வந்து டாக்டர் என்னென்ற அவங்களோட அப்பாட்ட வந்து உண்மையை சொல்ல போகிறாங்க. ஒரு வகையில் வந்து இந்த பிரச்சனையை சொல்லத்தானே வேணும் பண்ணிட்டு உண்மையை சொல்ல போயிருக்க தீபா முழுசாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த டைமுக்கு வந்து இந்து போயிடுவாங்க. எப்படிமே சொன்னால் அவங்களோட அப்பாவுக்கு உண்மையை தெரிகிற அளவுக்கு வைக்க விட மாட்டாங்க. எப்படியும் டாக்டர்கிட்ட வந்து இந்து போய் சொல்லுவாங்க, இப்படி அக்காவுக்கு இப்படி தான் பிரச்சனை டாக்டர், நீங்கள் அப்பாட்ட சும்மா ஃபுட் பாய்சன்னு சொல்லியே மட்டும் சொல்லுங்க, அவர் ஏற்கனவே எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, அம்மா வேற இல்லை, இப்போ கல்யாணம் வந்து இந்தளவுக்கு கல்யாணம் வேற போய் சீதன பிரச்சனையில் கல்யாணம் நின்றுட்டுது, ஒருவேளை அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அப்பா தெரிஞ்சால் அவர் உயிரியை விட்டுடுவார், எங்களுக்கு அப்பா இல்லாட்டிக்கு நாங்கள் அனாதி ஆகிடுவோம் டாக்டர், நீங்கள் தயவு செய்து அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அப்பா கிட்ட சொல்லாதீங்க, எப்படியாச்சும் அவர்கிட்ட ஃபுட் பாய்சன் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுங்கள், இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நான் வந்து அக்காவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடுவேன் என்ற மாதிரி தான் வந்து இந்த டாக்டர்கிட்ட சொல்ல போகிறாங்க. டாக்டர்கிட்ட சொல்லிக்க சரி டாக்டரும் இவங்களோட நிலைமையை பார்த்து அவங்களோட அப்பா கிட்ட போய் சொல்லக்கூடும், இதுதான் பிரச்சனை உங்களோட பிள்ளைக்கு, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் டாக்டர் வந்து அவங்களோட அப்பா கிட்ட சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் கருணா வந்து தேடி போயிடுவார். கருணா வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இந்து நிற்கிறத தெரிஞ்சோண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு தேடி போயிடுவார். யாரை கேட்டு நீ வீட்டை விட்டு வலிக்கிட்டு வந்தா இந்தோ, இருக்கிற பிரச்சனைக்கு நீ வேறு தலையடியை கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வலிக்கிட்டு வரான்ட்டு ஏசத்தான் போகிறாரு. ஏன்டா இந்துவை வந்து வீட்டை விட்டு வலிக்கிட்டு போனால் அங்கே என்ன பிரச்சனை நடக்குமென்ட்டு கருணாவுக்கு சரியாகவே தெரியும். அப்போ பேச இந்துவும் சொல்லலாம், நான் வந்து இப்படி பிரச்சனைன்றதில் தான் வந்தேன்னா, இல்லாட்டிக்கு நான் என் வீட்டை விட்டு வலிக்கிட்டு வர போகிறேன், அதை விட அந்த புவனா வேற என்ன போட்டு சரியான டார்ச்சர் பண்ணுறான், அவளுக்கு நான் சொல்லிட்டு தான் வந்தேனா, இப்படி அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதுதான் வந்தேன்னு தான் சொன்னேன், நீ இப்படி அவங்களுக்கு வீட்டை சொல்லிடாத, எங்களோட வீட்டு பிரச்சனை அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் வந்து வசதியாகிடும் என்ன பழி வாங்குறதுக்கு, அவங்க இன்னும் ஏதாவது சதித்திட்டம் தான் போடுவாங்க, எனக்கு எப்படியாச்சும் அக்காவோட கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்கிறேன்னா நான் இதை மட்டும்தான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன், எப்படியாச்சும் அக்காவுக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும், அப்போ தான் இவள் இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வருவாள்னு சொல்லித்தான் இந்து வந்து சொல்ல போகிறாங்க. இப்படி தான் இந்த வாரத்துக்கான எபிசோட் போகுதோ.